Hi friends, this is Siron. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒரு கத்திரிக்காய் வறுவல். பெரிய கத்திரிக்காய் வச்சு எப்படி வறுவல் பண்ணலாம்ன்றத பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்பப்ப போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சோ இந்த சூப்பரான எம்மியான கத்திரிக்காய் வறுவல் சாம்பார் சாதம், ரச சாதத்துக்குலாம் சும்மா ஆப்டா இருக்கும். தயிர் சாதத்துக்குலாம் சூப்பரா இருக்கும். சோ வாங்க இத எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். ஸோ இந்த சைஸ் கத்திரிக்காவை நான் எடுத்திருக்கேன். ஸோ இது பேர் வந்து எக் பிரிஞ்சால் சொல்லுவாங்க. இந்த பிரிஞ்சாலை எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம் தவாவில். இப்போ நீங்கள் கருணக்கிழங்கு வறுவல் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி வந்து கத்திரிக்காய் வறுவல் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஸோ இந்த முனையை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணிவிட்டு இந்த இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு ஸோ இப்போ இதை சாப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மீன் வறுவல் வர மாதிரி இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக சாப் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், சாப் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ ரொம்ப திக்காகவும் வேணாம், ரொம்ப ரொம்ப தின்னாகவும் வேண்டாம், ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற ஸ்லைஸு. நம்மளுக்கு வந்து அந்த தோசை தவாவில் நம்ம போட்டால் வேகணும். ஸோ அந்த மாதிரி ஸ்லைஸில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ சாப் பண்ண கத்திரிக்காவை இந்த மாதிரி க்ளீனாக தண்ணியில் போட்டுக்கலாம். ஸோ ஃபுல்லாக தண்ணியில் போட்டுச்சுக்கோங்க, ஏன்னா அதை கருத்துறக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிடலாம். ஸோ இதை எப்படி ஃப்ரை பண்ணுறன்றதை இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் வந்து அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு சால்ட், ஓகேங்களா. ஸோ சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கையாலே நீங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. ஸோ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ கத்திரிக்காயில் நம்ம எப்படி தடவுறதுன்றதை பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி கத்திரிக்காவை, ஸோ நம்ம கத்திரிக்காய் வச்சுருந்தோம் இல்லையா, இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற மசாலா வந்து இதில் இறங்கணும். ஸோ இந்த காரமும் இந்த உப்பும் சேர்ந்த அந்த மசாலா வந்து இதில் இறங்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி குத்திக்கோங்க. இந்த மாதிரி குத்திக்கிட்டோம் இல்லையா. ஸோ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நல்லா தடவிடுங்க. இந்த மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் கத்திரிக்காய்க்கு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இந்த மாதிரி தடவிடுங்க. ஸோ தடவிட்டு இது எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வச்சுருந்த எல்லா பிரிஞ்சாலையும் மசாலா போட்டு தடவி வச்சாச்சு. ஸோ இதை வாங்க போய் ஃப்ரை பண்ணலாம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுக்கலாம். ஸோ தோசை தவா வச்சாச்சு. ஸோ தோசை தவா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஸோ தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. நான் இதை ஆல்ரெடி 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன் மசாலா போட்டு. ஸோ நீங்களும் ஊற வச்சுக்கோங்க அந்த மாதிரி. ஸோ கல் காஞ்சிருச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க இதை ஒரு பீஸாக போட்டுக்கலாம். ஸோ ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஸோ ரோஸ்ட் ஆகிடுச்சா நம்ம திருப்பி போடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வெந்திருக்கணும். கொஞ்சம் மேலே ஆயில் ஊற்றிக்கலாம். ஆனால் ஊற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் வந்து எண்ணெய், உங்களுக்கு ஹெல்த் கான்ஷியஸு எண்ணெய் கம்மியாக பண்ணணும்னா நீங்கள் இப்படியே விட்டுடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுக்கணுன்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம், உங்களோட விருப்பம். ஸோ லைட்டாக இது மேலே ஊற்றிக்கிறேன். கத்திரிக்காய் சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணலாம்.
ஸோ இது ரோஸ்ட் ஆனதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ மீதி இருக்கிற கத்திரிக்காவையும் நான் போட்டு எடுக்க போகிறேன். ஸோ சூப்பரான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.